ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய சேனலில் ஆல்ரெடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம். என்னென்னா, அரசு பள்ளிகளில் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளுக்கான வகுப்புகள் நடத்தப்படும், நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சேனலில் ஆல்ரெடி அறிவிப்பு வெளியிட்டிருந்தோம். ஸோ அந்த செய்தியை உண்மைப்படுத்தும் விதமாக இப்போ தமிழக அரசுக்கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னா, வருகிற மார்ச் 25 முதல் நீட் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. அந்த அறிவிப்பை தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய சேனல் வழியாக பார்க்க இருக்கிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவை தாருங்கள். +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு தேர்வு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நீட் தேர்வு எழுதுவது கட்டாயம். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விதிதான். ஆனால் அந்த வகையில் இப்போது என்ன நடந்துட்டு இருக்குன்னா, +2 மாணவர்களுக்கு பொது தேர்வு நடந்து கொண்டு வருகிறது. இந்த பொது தேர்வுக்கு பின்னர் மார்ச் 25 முதல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்காங்க. ஸோ இந்த பள்ளி கல்வித்துறை அந்தந்த பகுதிகளில் உள்ள மாவட்ட அலுவலகங்களுக்கு, மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்கள் நீட் தேர்வுக்கான பயிற்சிகள் வருகிற 25ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை மாவட்ட அளவில் வழங்க வேண்டும். அப்படி வழங்கப்படும் போது அந்த பயிற்சியின் போது மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை தேநீர் போன்றவை வழங்கப்பட வேண்டும். அதோடு சேர்த்து பயிற்சி மையங்களுக்கு மாணவர்கள் வந்து செல்வதற்கான பேருந்து கட்டணங்களையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக இன்னும் கூடுதலான அம்சங்களை வலியுறுத்தி இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவ்வாறு பயிற்சி மையங்கள் பயிற்சி நடத்தக்கூடிய பள்ளிகள் எப்படிப்பட்ட பள்ளிகளாக இருக்கணும் அப்படின்னா, ஸ்மார்ட் வகுப்புகள் மற்றும் இணையதள வசதி உடைய பள்ளிகளாக பயிற்சி மையங்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். அதே போன்று மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்கள் புறக்கணிக்க கூடாது. தமிழ் மாணவர்களும் ஆங்கில மாணவர்களும் பயன்பெறும் வகையில் 2 மொழிகளிலும் பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளி கல்வித்துறை இந்த நீட் பயிற்சி தொடர்பாக அறிவுறுத்தியுள்ளது. இந்த அறிவுறுத்தலை தான் நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக, நம்முடைய நீட் பயிற்சிக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்காக, வருங்கால மருத்துவர்களுக்காக நாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். இதே போன்று பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். பை பாய்.